லாஜிக்கலா பாக்குறீங்களா பவன் கல்யாண் சொல்ற ஸ்டேட்மெண்ட்? ஏன்னா அவரே அதே மாதிரி தான் அடிபட்டு மிதிப்பட்டு இன்னைக்கு துணை முதல்வரா வந்திருக்காரு. ஸோ இட்ஸ் நாட் ஈஸி அப்படிங்கிற மெசேஜை விஜய்க்கு கொடுக்குறாரு. நிச்சயமா அந்த இன்டர்வியூ நான் பார்த்தேன். அவர் சொல்றதுல நிறைய விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் தான் இருக்கிறது. ஏன்னா அந்த என்.டி. ராமராவை தவிர இந்திய அரசியல் வரலாறுல யாருமே அரசியலுக்கு 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள முதலமைச்சர் ஆனாங்கன்னு சரித்திரமே கிடையாது. சோ இது திரைத்துறையிலிருந்து வருகிறார், அவருக்கு பாப்புலாரிட்டி இருக்கு, எல்லாம் சரி. ஆனால் அதை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்று நான் நினைக்கவில்லை. தமிழ்நாட்டு மக்களும் ரொம்ப கிளியரா இருக்காங்க. அவருடைய ஃபேன்ஸ் நிச்சயமா அவருக்கு ஒரு அந்த அந்த ஈர்ப்பு சக்தி நிச்சயமாக இருக்கும். ஆனால் அது வாக்குகளாக உறுதியாக மாறும் என்று எதிர்பார்க்க முடியாது. he will be judged. அவர் அரசியல்வாதியாக அவருடைய செயல்பாடுகளின் அடிப்படையில் மக்கள் அவரை எடை போடுவார்கள், அவருடைய அரசியல் எதிர்காலத்தை பொறுத்தவரை. சோ இது his பாப்புலாரிட்டிங்கிறது அவர் என்ன சொல்றாருன்னு நம்ம கேட்போம். இப்போ ஒரு பெரிய அவர் சொல்ற மெசேஜுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்காதா? இப்போ நம்ம என்டிஆர், எம்ஜிஆர், விஜயகாந்த் உதாரணங்களே தான் பேசுறோம். அரவிந்த் கெஜ்ரிவால்னு ஒரு உதாரணம் இருக்குல்ல, அவரால் 1.5 வருஷத்துல வர முடிஞ்சது டெல்லியில, அது மாதிரி ஏன் விஜயால முடியாது? அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தது அவர் மட்டும் வரல. அவர் பிகி பேக் பண்ணாரு அண்ணா ஹசாரேயோட இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் மூவ்மெண்ட். ஏதோ அரவிந்த் கெஜ்ரிவால் திடீர் என்று அவர் அவர் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிச்சு அவர் மட்டும் தனியா வந்த மாதிரி இல்ல. அதுதான் நான் சொல்றேன். சோ ஒரு ஸ்டார் பவர்ங்கிறது மட்டும் இல்ல, மெசேஜும் முக்கியமா. அரவிந்த் கெஜ்ரிவால் மெசேஜால வந்தவர், அந்த ஆன்டி கரப்ஷன்ங்கிற இஷ்யூனால வந்தவர். ஆன்டி கரப்ஷன் இஷ்யூ, பட் அந்த ஆன்டி கரப்ஷன் இஷ்யூக்கு அகில இந்திய முக்கியத்துவத்தை கொண்டு கொடுத்தவர் அண்ணா ஹசாரே. கரெக்ட். அதனால டு சம் எக்ஸ்டென்ட் அது முழுமையா உண்மை இல்ல. அதுக்கப்புறம் 3 தேர்தல் ஜெயிச்சாரு, தன்னை நிரூபித்துக் கொண்டார், எல்லாம் சரி. பட் உறுதியாக அவரால் வர முடிந்த காரணம் அண்ணா ஹசாரேனுடைய இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் மூவ்மெண்ட். மிக முக்கியமாக இப்ப திரு விஜய் அவர்கள் அவருடைய அறிவிப்பு, அதாவது அரசியலுக்கு வரேங்கிற அறிவிப்பை அதிலிருந்து இன்று வரை நீங்க பாத்தீங்கன்னா மொத்தமா 4 முறையோ 5 முறையோ தான் பப்ளிக் அப்பியரன்சஸ் இருந்திருக்கு. கரெக்ட். உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட இப்போ ஆல்மோஸ்ட் எவ்வளவோ மாதங்கள் ஆயிடுத்து 2026 தேர்தலில் அவங்க போட்டியிட போறாங்கன்னு அறிவிச்சு, அதில் மொத்தமா மக்கள் திரு விஜயை 5 வாட்டி பார்த்திருப்பாங்களா. அந்த மாநாடு ஒண்ணு நடத்தினாரு, அதுக்கப்புறம் அந்த பரந்தூர் ஒரு வாட்டி போனாரு. இந்த மாதிரி ஒரு யூ கேன் கவுண்ட் ஆன் தி ஃபிங்கர்ஸ். அப்புறம் அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை வீட்டுக்கு கூப்பிட்டு நிவாரண பொருள் கொடுத்தாரு. இந்த மாதிரி எண்ணலாம், we can count. இது ஒரு அரசியல் தலைவருக்கு நிச்சயமா அவ்வளவு ஒரு அப்ரோப்ரியேட் இது கிடையாது. ஏன்னா கான்ஸ்டன்டா பப்ளிக் அட்டென்ஷன்ல இருக்கணும், கான்ஸ்டன்டா பப்ளிக் ஐல இருக்கணும். இவர் என்ன சொல்றாரு, என்ன செய்யறாரு. இதுவரை செய்தியாளர்களை ஒரு முறை சந்திக்கல இல்லையா? ஒரு ஓபன் பிரஸ் மீட்ல இது வரைக்கும் அவர் செய்தியாளர்களை சந்திக்கல. நான் எதுக்கு சொல்றேன்னா, பவன் கல்யாண் சொல்றதுல ஒரு ட்ரூத் இருக்கு. இப்ப விஜயே பவன் கல்யாணே எடுத்துக்கங்களேன், தனித்து போட்டியிடுவேன் என்ற ஒரு அப்ரோச்ல தொடர்ந்து அவர் நீடித்தார்னா என்ன ஆயிருக்கும்? அவருக்கு வர 6% 8% ஆயிருக்கும், அவ்வளவுதான். பிரதிநிதித்துவம் கிடைக்கும். ஆனா அவருக்கு ஒரு கூட்டணின்னு அமையறதுக்கு முதல்ல he had to prove himself. அந்த 5% காட்ட வேண்டி இருந்தது. அதுக்கு பிறகு பட் அவர் சாதுரியமாக இந்த கூட்டணிக்கு நாம் செல்லுவோம் என்ற முடிவை எடுத்ததுனாலதான் இன்னைக்கு அவர் துணை முதலமைச்சரா இருக்கிறார். அவர் இல்லை நாங்கள் தனித்து போட்டியிடும். நான் எவ்வளவு பெரிய ஸ்டார் தெரியுமா? அவர் அந்த இன்டர்வியூலயே சொல்றதே பாத்தீங்கன்னா, என்னுடைய அனுமானம் ஒரு 5-6% வாக்கு கிடைக்கும், அதுதான் வந்தது அப்படிங்கிறாரு. சொல்றாரு இல்லையா? அந்த 5-6% அங்க முக்கியம். ஏன்னா இரு பெரும் கட்சிகள் இருக்கும் போது அதுல வித்தியாசம் 5-6% வரும். ஆனால் அவருக்கு நன்றாக தெரிகிறது, அவர் கையசைச்சு ஒரு பெரிய ஸ்டாரா வரதுனால உடனே ஒரு 40% ஓட்டு வராதுன்னு அவருக்கு தெரியும். விஜயும் he has to know his limitations. அந்த லிமிடேஷன்ஸ் தெரிந்தால் அவர் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான முடிவை எடுப்பார். இல்ல அப்போ பவன் கல்யாண் மாதிரியே ஒரு கூட்டணியில செகண்டரி பார்ட்னரா போறது விஜய்க்கு ஒரு சரியான மூவா இருக்கும்னு கருதுங்களா?
வேற வேற வழி கிடையாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்த உடனே நான் தான் முதலமைச்சர் அப்படி அந்த காலமே போயிடுச்சுங்க. அந்த மாதிரி யாருங்க வந்தாங்க? எம்ஜிஆர் வந்தாரா? எம்ஜிஆர் எவ்வளவு வருஷங்க திமுக இருந்தாரு. கரெக்ட். அதுக்கப்புறம் அதிமுக ஃபார்ம் பண்ணி எவ்வளவு வருஷம் கழிச்சு அவர் முதலமைச்சர் ஆனாரு. எவ்வளவு இடைத்தேர்தல்களை சந்திச்சாரு. எனக்கு புரியல யார வச்சு இந்த மாதிரி நான் சினிமா ஸ்டார் நான் வந்துருவேன் உடனே வந்து நான் சிஎம் ஆகிடுவேங்கிறது யாரு? நீங்க ஜெயலலிதா வந்தாங்களா அந்த மாதிரி? எத்தனை ஆண்டு காலம் முதல்ல ராஜ்யசபா எம்பியா இருந்தாங்க, கொள்கை பரப்பு செயலாளரா இருந்தாங்க. எவ்வளவு ஆண்டுகளுக்கு அவங்க கட்சியில இருந்துட்டு அதுக்கு பிறகுதானே வந்து அவங்களால ஆட்சிக்கு வர முடிஞ்சது. கரெக்ட். சோ திஸ் ஹோல் ஆர்குமெண்ட், நான் ஒரு ஸ்டார், நான் வந்த உடனே எல்லாரும் எனக்கு ஓட்டு போடுவாங்க, நான் முதலமைச்சர் ஆயிருவேன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் உறுதியாக நடக்காது. பட் நீங்க வந்து ஒரு கூட்டணி அரித்மெட்டிக் விஜய்க்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றீங்க. அதாவது அட்லீஸ்ட் ஒரு கூட்டணி அரித்மெட்டிக், அதாவதுங்க விஜய்க்கு வேற ஒரு கூட்டணியில போய் சேர்ந்துட்டா வாய்ப்பு அதிகம்னு சொல்றீங்க இல்லையா? வேற ஒரு கட்சியுடன் இல்ல, ஒரு மேஜர் அலையன்ஸ்ல இடம் பெற வேண்டும். அது வந்து இன்னைக்கு பேசப்படுறது பெரும்பாலும் அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது. இப்போ அது பத்தியுமே பவன் கல்யாண் கிட்ட கேட்கும் போது சொல்றாரு, நான் சந்திரபாபு நாயுடுக்கு 2014 கேம்பெயின் பண்ணியிருக்கேன், எனக்கும் அவருக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி இருந்தது, அதனால நாங்க 24ல அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது அது இன்னும் இயல்பான கூட்டணியாக இருந்தது, திடீர்னு போய் ஒருத்தரோட கூட்டணி வச்சாலும் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியலன்ற அந்த பாயிண்டையும் சொல்றாரு. ஸோ தட் இஸ் ஆல்சோ நாட் சோ ஈஸி இல்லையா? இல்ல, மிக முக்கியமா நான் எப்படி இதை பாக்குறேன்னாக்கா, திரு எடப்பாடி அவர்களிடம் இந்த கேள்வி கேட்டாங்க, பிஜேபியோட கூட்டணி வைக்க போறீங்களா? 2 நாள் 3 நாள் முன்னாடி இல்ல, 2026 திமுகவை தோற்கடிப்பதுதான் பிரதான நோக்கம் அப்படின்னு. இப்போ ஒரு அலையன்ஸ் அமையறதுங்கிறது வந்து எல்லோரும் சித்தாந்த ரீதியாக ஒன்று போக வேண்டும் என்ற அர்த்தமே இல்லை. ஒரு நோக்கம். இப்போ இந்தியா அலையன்ஸ் வந்தாங்க, ஒருத்தர் ஸ்டேட்ல அப்போஸ் பண்றாங்க, ஆனா நேஷனலா எங்களுக்கு ஒரு அப்ஜெக்டிவ், பிஜேபி வரக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க ஒன்று கூடணும் சொன்னாங்களா இல்லையா? வேற என்ன அஜெண்டா உங்களுக்கு? காமன் அஜெண்டா ஒண்ணுமே இல்லையே. சோ நான் என்ன சொல்றேன், திரு எடப்பாடி ஓபனா சொல்லிட்டார், திமுகவை வீழ்த்துவது எங்களுடைய பிரதான, அரசை வீழ்த்துவது எங்கள் பிரதான நோக்கம். So he is willing to explore alliances. இந்த கூட்டணி கிடைத்தால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார். அதனால திரு விஜய் அவர்கள் முடிவு செய்ய வேண்டியது இதை, அதாவது அவங்க அட்வைசர்ஸ் என்ன சொல்றாங்க, அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ன சொல்றாங்க எல்லாம் தெரியாது. ஆனால் கிறிஸ்டல் கிளியராக இருக்கக்கூடிய ஒன்று, ஒரு மக்கள் இடையே பிரதிநிதித்துவம் தமிழக வெற்றி கழகம் கணிசமான எண்ணிக்கையில் பெற வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி கூட்டணி தான். 26 கேப்போம்.